ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புடலங்காய் பிரட்டல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட தோல் நம்ம உரித்து வச்சிடணும். அதோட தோல் இந்த மாதிரி சீவிட்டோன்னே இதை தூக்கி வீசிட வேண்டாம். ஏன்னா இதில் நம்ம ஒரு துவையல் கூட செய்யலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதோட ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த புடலங்காய் பிரட்டலுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு, அதில் 2 பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதை நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச பிறகு இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சோன்னே உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது அதே பானையில் கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்க வேண்டியதான். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இதில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த புடலங்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தக்காளி, வெட்டி வச்சுருந்த சிவப்பு மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். இது வதங்கி வந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பருப்பு அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிளறி எடுத்த பிற்பாடு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, இதோட டேஸ்ட் மாறிடும். பிறகு கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.